கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தருடைய இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துதல் புத்தகம் கடைசி அதிகாரமாகிய 22ஆம் அதிகாரத்தை குறித்து இந்த நாளிலே நாம் ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கின்றோம். இந்த 22ஆம் அதிகாரமானது நமக்கு என்ன கற்றுத்தரப்போகிறது என்பதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஒரு ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்து அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். அங்கே இராக்காலம் இருக்காது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய ஒருவரே கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுகிறார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுள்ளவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரர்களும் உபச்சாரக்காரர்களும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதும் வெறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றான். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த 22ஆம் அதிகாரம் இந்த 1வது வசனத்திலிருந்து இந்த 21வது வசனம் இந்த படித்தவாறு இங்கே சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 1வது வசனத்திலே நாம் அங்கே என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், இங்கே பளிங்குக்கு ஒப்பான ஒரு ஜெலிவான ஒரு ஜீவ தண்ணீரானது, ஒரு சுத்தமான ஒரு நதியானது, இது தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இருக்கிற சிங்காசனத்திலிருந்து அங்கு புறப்பட்டு வருகிறதை இந்த தூதனானவன் இங்கே யோவானுக்கு இங்கே இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் காண்பிக்கக்கூடிய காரியத்தை இங்கே பார்க்கிறோம்.
அந்த நதியானது அவருடைய தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து அங்கு புறப்பட்டு வரும்போது அது நகரத்தின் வீதியில் மத்தியிலும் நகரத்தின் இரு கரையிலும் அங்கே ஒரு 12 விதமான ஜீவ விருட்ச கனிகளை கொடுக்கக்கூடிய அங்கே மரங்கள் அங்கே இருக்க காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மாதந்தோறும் ஒவ்வொரு விதமான கனிகளை அங்கே கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இந்த 12 விதமான ஜீவ விருட்சத்தின் கனிகளை அவர்கள் அங்கே புசிக்கிறார்கள். அந்த இலைகள் அவர்களுக்கு ஆரோக்கியமாக அங்கே இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் மாதந்தோறும் அந்த தனியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் அவர்களை ஆரோக்கியத்திற்கு ஏதுவான அடைய செய்கின்றன என்று இங்கே வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இப்பொழுது அங்கே சாபம் இல்லை. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற ஒரு சிங்காசனம் மட்டுமே அங்கே இருக்கிறது. அவருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை சேவித்து அவருடைய சமூகத்தை அங்கே தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஓயாமல் அவரை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியிலே அங்கே வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை என்ற நாமம் இப்பொழுது அங்கே கடைசியாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை அவர்கள் தன்னுடைய நெற்றியிலே அங்கே இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது அங்கே ராக்காலம் அங்கே இல்லை. ஏனென்றால் விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அங்கே தேவைப்படவில்லை, அவர்களுக்கு வேண்டுவதில்லை என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒருவரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர்கள் மேல் அவர் பிரகாசித்து கொண்டு எந்நாளும் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த பிரகாசத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் எந்நாளும் அவர்கள் அரசாளுகிறார்கள், சதா காலங்களிலும் அவர்கள் அரசாளுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் பார்த்த பிறகு இந்த யோவானவன் அங்கே இன்னொரு காரியத்தை அங்கே பார்க்கிறார். இப்படியா இங்கே இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் ஒரு உண்மையான காரியமாக, சத்தியமுள்ள காரியமாக அங்கே காணப்படுகிறது. இது வெகு சீக்கிரமாக காணப்படுகிறது, சம்பவிக்கப்படுகிறது என்று இங்கே பார்க்கிறோம். இதை இந்த ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டாக தேவன் அங்கே இந்த யோவானின் மூலமாக பல தூதர்களை வைத்து இந்த வெளிப்படுத்துதல் காரியத்தை இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். பரிசுத்தவான்களாகிய தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை இங்கே அனுப்பி இதை அவர்களுக்கு காண்பிக்கிறார் என்று வேதம் இங்கு நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் ஒவ்வொன்றும் வெகு சீக்கிரமாக அதிசீக்கிரமாக நடக்கக்கூடிய சம்பவம் என்றும், காலம் சமீபமாய் இருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளக்கூடியவன் பாக்கியவான் என்று அங்கு சொல்ல வைக்கிறார். இந்த வெளிப்படுத்துதல் புத்தகமானது ஒரு விதமான ஒரு ஊழியத்தை அங்கே காட்டுகிறது. மணவாட்டி என்ற ஊழியத்தை காட்டுகிறது. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. இங்கே தாகமாக இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாக அங்கே கொடுக்கிறார். இப்பொழுது இந்த மணவாட்டியானவள் இங்கே பரிசுத்தமாகிய இந்த எருசலேம் நகரத்திலே அங்கே வீட்டிருக்கிறாள். இவளுக்காக அங்கே ஒரு காரியத்தை தேவன் அங்கே நிறைவேற்றி வருகிறார். ஒரு ரகசியம் இந்த புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வசனங்களை அங்கே கை கொள்ளும் போது அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறது. இந்த யோவானானவனுக்கிய இந்த ரகசியங்களை வெளிப்படுத்திய தூதனை யாரென்று பாராமல் அவன் திடீரென்று அவருடைய பாதத்தில் விழுந்து அந்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் என்று அங்கே சொல்லுகிறான். துதித்தலுக்குரியவர் ஒரே ஒருவர், கர்த்தர் ஒருவரே. அவர்தான் துதித்தலுக்குரிய ஒரு பாத்திரத்தை உடையவர். ஆனால் இங்கே யோவான் செய்வ காரியம் என்னவென்றால், ஒரு தூதன் தனக்கு விலைக்கு சொல்லப்பட்ட அந்த தூதனின் பாதத்திலே அவன் திடீரென்று விழுந்து விடுகிறான். ஆனால் அந்த தூதன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களோடு நானும் ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்று சொல்லுகிறான். இது ஒரு மணவாட்டியோடைய ஊழியத்தை தொடங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, 7வது தூதனாக சொல்லலாம்.
சபைக்குரிய கடைசி சபைக்குரிய தூதனாக சொல்லலாம், லவோதிக்கியா சபையின் தூதனாக சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த தூதனானவன் இப்பொழுது இந்த காரியத்தை, மணவாட்டி என்றவள் யார், மணவாட்டியின் மரம் எப்பொழுது திரும்பப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்பது என்ன, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணமானது இந்த பூமியிலே எப்படி நிகழப்போகிறது, அவருடைய இணைப்பின் நேரம் எப்பொழுது நெருங்குகிறது, மணவாளன் மணவாளையுடைய இருப்பிடம் எங்கே, அதே போல் வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு என்ன போன்ற ரகசியங்கள், முத்திரைகளின் தன்மை என்ன, முத்திரைகள் சபை காலங்களுடைய தன்மை என்ன, இதை எல்லாவற்றையும் இந்த யோவானுக்கு ஒரு தூதன் விளக்கி சொல்லியிருக்கிறார். அந்த தூதனைத்தான் இவன் இப்பொழுது வணங்கும்படியாக அவன் பாதத்தில் விழுந்தேன் என்று இங்கே சாட்சி சொல்லுகிறான். அப்பொழுது அந்த தூதனானவன், நானும் உன்னோடும் கூட சகோதரராகிய தீர்க்கதரிசிகளோடு இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களாக நானும் ஒரு ஊழியக்காரன், நீ தேவனை தொழுதுகொள் என்று அங்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இன்னும் அவர்களை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர்கள் 98 கிபி 98ஆம் ஆண்டிலே அவர்கள் அங்கே பேசிக்கொள்கிறார்கள். இந்த காலம் அங்கே சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த வெளிப்படுத்துதல் புத்தகமானது பத்மதீவு தரிசனத்திலே இந்த யோவானுக்காக ஆவிக்குள்ளாக்கி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய தீர்க்க தரிசன வரங்களை அவன் முத்திரை அப்பொழுது போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அது அதனுடைய காலத்திற்கு அப்பாலே இந்த முத்திரைகளினுடைய தன்மைகள், இதனுடைய ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும். இப்பொழுது காலமானது சமீபமாக இருக்கிறது. அந்த சமீபமான காலத்திலே இந்த முத்திரையின் தன்மை அங்கே உடைத்து ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அங்கு அந்த தூதனானவன் அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 98ஆம் ஆண்டு வாக்கிலே அங்கே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுடையக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அங்கு சொல்லி அவர் தன்னுடைய தன்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். என்ற காரியத்தில் வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவருமாய் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் இருப்பவருமாகிய, இருந்தவரும் இருக்கிறவருமாகிய, இனிமேல் வரப்போகிறவருமாகிய ஆண்டவரை அங்கே அவருடைய நிலைமையை அங்கே தெளிவாக சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக அங்கே வார்த்தையாகிய தேவன் எந்த நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில் இங்கே முடிப்பவர்கிற நிலைமையிலும் அங்கே இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இவர் ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர்களுக்கு வாசல் வழியாக அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அங்கே அவர்களுக்கு கற்பனைகளின்படி செய்பவர்களை அங்கே பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் பொய்யை விரும்பி அதன்படி நடக்கிறவர்களும் செய்கிற யாவரும் புறம்பே அங்கே இருப்பார்கள் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். சபைகளில் உங்களுக்கு இவைகளை சாட்சியாக சொல்லும்படிக்கு, இந்த 7 சபைகளுக்கு இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதும் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி மார்னிங் ஸ்டார் நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவனுக்கு இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாக அங்கே கொடுக்கிற காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, இவைகளை ஒன்றையும் எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் என்று சொல்லுகிறார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்த வசனங்களை எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்ற ஒரு எச்சரிப்பை செய்தியை சொல்லி
இந்த புத்தகத்தை அங்கே நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்துதல் புத்தகமானது ஒரு தீர்க்க தரிசனத்தில் இந்த காலத்திலே, இந்த வெகு சமீபமான காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகமானது 98ஆம் ஆண்டு அங்கே பத்மதீபு தரிசனத்தில் எழுதப்பட்டு இருந்தாலும், இது உலகம் புதிய வானம் புதிய பூமி நிகழ்வு நடைபெறும் வரை இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் காலம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை வரை இதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சமீப காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்கிறது. இதை நாம் இங்கே லவோதிக்கியா சபை காலங்களை கடந்து நாம் இப்பொழுது மணவாட்டியினுடைய காலத்தில் நாம் வசித்து கொண்டு ஒரு ஊழியத்துக்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய வருகையானது இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள நேரத்தில் நாம் இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக பிறகு பல காரியங்கள் இந்த பூமியில் இங்கே நடக்கப் போகிறது. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் சொல்லப்பட்டதை போல கண்டிப்பாக அது நிகழும் என்பது ஒரு உண்மையான காரியம். இது கட்டுக்கதை அல்ல, தேவனுடைய உண்மையான வார்த்தைகள். அது யோவானுக்கு விளம்பின அந்த சத்தம் கண்டிப்பாக இது இந்த உலகத்தில் இந்த நாட்களிலே ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வருகிறது. ஒரு ரேப்சர் ஒன்று நடந்த பிறகு, சபையானது மேலே போன பிறகு, நாம் என்னென்ன காரியங்களெல்லாம் கடந்த நாட்களிலே நாம் விவாதித்தோமோ, ஆராய்ச்சி செய்தோமோ, அந்த மீதமுள்ள காரியங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நடந்தே தீரும். தேவன் முன்குறிக்கப்பட்டவர்களை, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதினவர்களை, அவர்களை கேட்ச் பண்ணும்படியாக இந்த உலகத்திற்குள்ளே ஒரு மனிதனாக பிறந்து அவர்கள் மரித்து தேவனுடைய சமூகத்திற்கு சென்று அவர்களை இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்காக ஒரு ஊழியத்தை தேவன் அங்கே கொடுக்கிறார். அவர்கள் ஆசாரியர்களாக, ஊழியக்காரர்களாக, அவர்களுடைய பிரஜைகளாக அங்கே அரசாளப் போகிறார்கள். இதைத்தான் இங்கே வேதம் கற்றுத்தருகிறது. இந்த வெளிப்படுத்துதல் புத்தகமானது ஒரு அருமையான ஒரு சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். இது ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு ஏற்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தின் முடிவு நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவுரையை கொடுத்து, ஒரு புதிய வானம் புதிய பூமி புதிய வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான எக்ஸ்டர்னல் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, அழிவில்லாத எக்ஸ்டர்னல் லைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய வாழ்வை அங்கே கொடுக்கிறது. ஒரு நித்திய சுவிசேஷத்தை கொடுக்கிறது என்று நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். இந்த நாட்களிலே இதோடு வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாம் ஆராய்ச்சி செய்து நிறைவு செய்து விட்டுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமான தனிப்பட்ட செய்தியாக நாம் விரிவாக பார்க்கக்கூடிய காரியங்களை எதிர்காலத்தில் நாம் பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மளோடு அனைவரோடும் கூட இருப்பதாக. பேசிய அடியடையும் ஆசீர்வதிப்பாராக, ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.